செல்வி ஃப்ரம் செந்தில் கார்மெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரூச் வந்து ஒரு ஸ்டோன் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரோஸ் மாதிரி உள்ள ஒரு ஷெல் தான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஷெல் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அதிலே ஹோல் இருக்கும், அந்த ஹோலில் விட்டு கீழே எடுக்க வேண்டியதான். நார்மல் ஸ்டிச்சிங் தான். நான் எல்லா வீடியோவிலும் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, த்ரெட்டு வந்து ஃபேப்ரிக் கலருக்கே எடுத்துங்க, ஆப்போசிட் கலர் எடுக்காதீங்க. நான் வந்து ஆப்போசிட் கலர் தான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா விசிபிளாக இருக்கணுன்றதுக்காக, கிளியராக தெரியணுன்றதுக்காக. நீங்கள் அதை மாதிரி பண்ணாதீங்க. நார்மல் ஸ்டிச் போட்டு நல்லா டைட் ஸ்டிச்சாக போட்டு எடுத்துங்க. அதுக்கப்புறமேலுக்கு ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். 2-3 ஸ்டிச்சஸ் கூட போட்டுங்க, தப்பு கிடையாது. ஆனால் நகரக்கூடாது. ஃபினிஷிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ஒரு கொஞ்சம் லீஃப் மாதிரி தெரியணுன்றதுக்காக லீஃப் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். லீஃப் சீக்வன்ஸ் எடுத்திங்கன்னா எப்போவுமே கர்தானா யூஸ் பண்ணணும். லீஃப் சீக்வன்ஸ், அது மேலே கர்தானா, அதுக்கப்புறம் ஆப்போசிட் ஹோலில் கொண்டு போய் கீழே விட்டு எடுக்கணும். இதை மாதிரி பண்ணி எடுத்துங்க, அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். லீஃப் சீக்வன்ஸ் எப்போ கொத்தாலும் சரி தான். லீஃப் சீக்வன்ஸ், அது மேலே ஒரு கர்தானா, அதுக்கப்புறம் வச்சு ஆப்போசிட்டில் ஒரு ஹோல் இருக்கும் லீஃப் சீக்வன்ஸை, அதில் கொண்டு போய் நீங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணி கீழே எடுக்கணும். இதை மாதிரி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? வீடியோவில் கிளியராக நினைக்கிறேன். இதுக்கப்புறங்களுக்கு நம்ம ஸ்டோன்ஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியும் கூட. ஒரு ரோ பார்த்திங்கன்னா 260லேருந்து 300, 320 அதை மாதிரி வர சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் வெயிட்டாக இருக்கும், அதனால் ப்ளவுஸ் வந்து நிறைய யூஸ் பண்ண வேண்டாம். இதைமாரி ஒரு மேக்ஸிமம் ஒரு 7-8க்கு மேலே யூஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா வெயிட் கொடுத்துருவோம் நம்மளை ப்ளவுஸ். இதை மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. ஆப்போசிட் கலர் போடாதீங்க, சேம் கலரே யூஸ் பண்ணி எடுத்துங்க. இது வந்து ஹை லுக் கொடுக்கும், ஏன்னா ஸ்டோன்ஸ் வந்து காஸ்ட்லியாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு நல்லா ஹை லுக் கொடுக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மாதிரி ஹோல் வந்து ஹோலில் விட்டு விட்டு இதுமாதிரி எடுத்துங்க. சின்னது பெருசு, சின்னது பெருசுன்னு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை மாதிரி ஒரு இதில் யூஸ் பண்ணுறேன். நல்லா டைட்டாக போட்டு எடுத்துங்க, அழகாக நீட்டாக. இதை மாதிரி ஃபுல்லாக நல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுள் இல்லைன்னா அடியில் வந்து ஸ்டிச் பண்ண அப்புறம்ல கூட லைட்டாக கம் கூட நீங்கள் போட்டு ஒட்டிடலாம் அதில், ஏன்னா நான் உங்களுக்கு நகரக்கூடாது. ஃபினிஷிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இதை மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. நம்மள்ட்ட மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, யாருக்காவது தேவைப்பட்டால் வாங்கிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் முடிக்க போகிறேன். முடிக்கிற டயத்தில் என்ன பண்ணுறேன், நான் டியூப் பீடு யூஸ் பண்ணுறேன். டியூப் பீடு யூஸ் பண்ணுறப்ப நான் பல முறை சொல்லியிருக்கேன், டியூப் பீடோட ஸ்டார்டிங்லையும் எண்டுலேயும் நீங்கள் ஏதாவது ஒரு பீடு கொத்துங்க, அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் உள்ளார சொருகிறதுனால ஸ்டார்டிங்கில் வந்து நான் டியூப் பீடில் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த பீடு எதுவும் யூஸ் பண்ணால், ஆனால் எண்டில் கட்டாயம் யூஸ் பண்ணுங்கள். எண்டில் வந்து உங்களோட விஷ் தான். ஹேங்கிங் மாதிரி கூட நீங்கள் நிறையா கொத்தா போடுற மாதிரி கூட போட்டுக்கலாம், ஹேங்கிங் பண்ணுற மாதிரி கூட பண்ணிக்கலாம். நான் வந்து இதை மாதிரி டைப்பில் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப கச்சக்கச்சன்னு எனக்கு வேண்டாம், கொஞ்சம் நல்லா நீட்டாக வேணும், நீட் லுக்கில் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதை மாதிரி பண்ணி கொடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்டோன் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லி, அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. ரொம்ப அழகாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. வாட்ஸ்அப் நம்பரை வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் உங்களால் போக முடியல அப்படின்னா அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களை வந்து குரூப்பில் ஆட் பண்ணி விட்றேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான், இதுக்காக நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டியதில்லை. எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள்.